வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது யூனிக் கிட்டேருந்து வந்த ஒரு மொபைல் கூலர் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக அன்பாக்சிங்கில் போயிடலாம். அப்போ நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிரித்து இந்த ப்ராடக்ட் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த கூலர். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் யூனிக்கான பிராண்டிங். அப்போ ரைட் சைடில் பார்த்தோம்னா 3 ஸ்பீட் ஏர் ஃப்ளோ குயிக் கூலிங், அப்புறம் டெம்பரேச்சர் டிஸ்பிளே. ஸோ ஃப்ரண்ட்டில் அதோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் டிஸ்பிளே, அப்புறம் RGB லைட்டிங் எல்லாம் இருக்கும் மாட்டிருக்கு. ஸோ டாப் அண்ட் பாட்டம் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம பிரிச்சிடலாம். பாக்ஸ் வரும்னு பார்த்து இது மட்டும் வருது. ஓகே, ஃபஸ்ட்டு கவரை பிடிச்சி தூக்கி போட்டலாம். ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் வந்துடலாம். ஓகே, பேக்கிங் நல்லாயிருக்கு. ஸோ பாக்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஒரு Type A to Type C கேபிள். ஸோ பாக்ஸில் வேறு இருக்குன்னு பார்த்தோம்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இதாவது ஓரம் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கூலர் போடுவோம். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு எதாவது வேணும்ல. ஸோ பவர் பேங்க் எடுத்தாச்சு. ஸோ பவர் பேங்க் கொஞ்சம் பழைய பவர் பேங்க் தான், பட் இருந்தாலுமே ஸோ இப்போ பிரிச்சுட்டு ஸோ எப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ டேரக்ட் கேபிள் நல்ல பெரிய கேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அடாப்டரில் ப்ளக்இன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உடனே கூலிங் வருது. ஸோ போட்ட அடுத்த செகண்டே கூலிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு இங்கே டெம்பரேச்சர் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என் ஃபோனில் மாட்டினேன்னா நல்லாவே வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் கேமரா யூஸ் பண்ணி என் ஃபோன் நல்லா தகதான் கொதிக்குது. ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ மாட்டோடனே தண்ணி ஃபார்ம் ஆயிடுச்சு சீரியஸாக. ஸோ கூலிங் நல்லாவே இருக்குது. ஸோ இதை இன்டெப்த்தாக யூஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்போன்னு ரிவ்யூவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த யூனிக்கியோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மொபைல் கூலர் எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பில் வந்து பார்த்தோம்னா பில்ட் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் பில் தான். ஸோ பில்லோட குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே நம்மளுக்கு மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட்டன் பார்த்தோம்னா டாக்டைலாக ஃபீல் ஆகுது. கீழே பார்த்தோம்னா Type C போர்ட். ஸோ கூலர் பார்த்தோம்னா நல்ல டிசைன் வைஸ் நல்லா இருக்குது. ஸோ பேசிக்காக ஒரு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இது பார்த்தோம்னா நல்லா ஸ்ப்ரிங் டைப்பில் நல்லா லாக் ஆகிக்குது. ஸோ ஸ்ப்ரிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா நல்லா லாக்கிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா டைட் ஃபிட்டாக தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா ஃபோன்ஸுமே காம்பாக்டபுளாக இருக்கும். நீங்கள் எந்த சைஸில் ஃபோன் வச்சுருந்தாலும் லைக் நீங்கள் ஒரு 6.6 இன்ச்சில் இருந்து 6.7 இன்ச் 8 இன்ச் நீங்கள் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஃபோன் நல்லா இந்த கூலர் பார்த்தோம்னா நல்லா ஃபிட் ஆகிக்கும். ஸோ கூலர் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஒரு சின்ன ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஸோ வந்து இதுக்கு மேலே வச்சதுக்கு பதிலாக இது கீழே வச்சுருக்குன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, பில்ட் வைஸ் பார்த்தாச்சு. பில்ட் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள ஃபேன் பார்த்தோம்னா அதுவும் பிளாஸ்டிக் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பவர் பேங்க் பார்த்தோம்னா பழைய பவர் பேங்க்கு, நான் வாங்கின ஃபஸ்ட்டு பவர் பேங்க்கு. ஸோ அதுதான் இந்த இது வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கனெக்ட் பண்ண உடனே நமக்கு பார்த்தோம்னா ஸோ சின்னதாக ஒரு 3 லைட் உள்ளுக்குள்ளே இண்டிகேட் ஆகும். ஸோ இது பார்த்தோம்னா டிஜிட்டல் டிஸ்பிளே எவ்வளோ டிகிரி வரைக்கும் போகுதுங்கிறது. அப்புறம் இது பார்த்தோம்னா நம்மளுக்கு மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே நமக்கு L3 இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு L2 ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் L1 ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த L1, L2, L3 என்ன? ஸோ இது வந்து நம்மளுக்கு 3 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் மோட்ஸ். ஸோ L1ங்கிறது ஃப்ரோஸ்ட்டு, அப்புறம் L2ங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சில், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா L3ங்கிறது ஐஸ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே நல்ல டாப் மோடு பார்த்தோம்னா L3 தான். ஸோ இதில் தான் உங்களுக்கு டக்குன்னு கூலிங் ஆகும். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேசினேன். ஸோ டக்குன்னு கூலிங் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே L3 தான் உங்களுக்கு டாப் அண்ட் மோட். ஓகே, ஸோ இப்போ இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ரிவ்யூக்கு வந்தோம்னா ஸோ எனக்கு இது எப்படி இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை நான் யூஸ் பண்ணாமல் கேம் விளையாடும் போது எனக்கு அரௌண்ட் ஒரு 39லேருந்து 45 வரைக்கும் எனக்கு ஃபோனோட ஹீட் டெம்பரேச்சர் போச்சு. அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணி விளையாண்ட வரைக்குமே எனக்கு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 32, 35, 36 அதுக்கு கீழே தான் மெயின்டைன் ஆச்சு. ஸோ அதிகமாக ஹீட் ஆக விடலை. அண்டு பார்த்தோம்னா ஸோ இதில் இந்தளவுக்கு தண்ணி ஃபார்ம் ஆகுதில்ல. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கும்போது நமக்கு இந்தளவுக்கு தண்ணி ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஃபோனில் மாட்டி யூஸ் பண்ணும்போது இந்தளவுக்கு நமக்கு தண்ணி ஃபார்ம் ஆகுது. ஆனால் உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்தோம்னா உங்களுக்கு உங்கள் ஃபோன் டெம்பரேச்சர் 35 கீழே மெயின்டைன் பண்ண வைக்கும். ஸோ இங்கே உங்கள் ஃபோனில் பார்த்தோம்னா இந்தளவுக்கு தண்ணியில் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஃபோனில் பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு தண்ணி இருக்காது, ஜில்னஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபோனோட டெம்பரேச்சர் அப்புறம் இதோட டெம்பரேச்சர் மேட்ச் ஆகிக்கணும் வைங்களேன், ஆவி ஏறுங்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது பார்த்தோம்னா எனக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே டெம்பரேச்சர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இது வந்து மினிமம் ஒரு 15 to 20 குள்ளே தான் மெயின்டைன் ஆச்சு, இல்லாட்டி 15 கீழே சம்டைம்ஸ் போச்சு. ஸோ கூலர் பார்த்தோம்னா அதோட ஜாப் நல்லாவே பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு கூலிங் கிடைக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கூலர் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலர் எப்படி வேலை செய்யுதுன்னு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ப்ளக்இன் பண்ண உடனே நம்மளுக்கு மினிமம் வித்தின் 10 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு கூல் ஆயிடுது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஸோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏர் இன்டேக் எடுத்துக்கும். ஸோ இன்டேக் எடுத்த உடனே உங்களுக்கு இதில் தெரியுற இந்த அலுமினியம் பேடில் வந்து உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ ஃபுல்லாக அடிக்கும்.
அதுக்கு நடுவில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு காப்பர் பிளேட் இருக்கும். ஸோ காப்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு கூலிங் மெட்டீரியல். ஸோ டிஃபால்ட்டாகவே காப்பரோட நேச்சர் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த கூலிங் மெட்டீரியல் தான் அது. ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கூலிங் இன்டேக் வந்தோடனே ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு இங்கே இருக்க அந்த அலுமினியம் சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி இருக்குதுல்ல, இதில் வந்து அந்த கூலிங் ஈஸியாக இதாக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது போக நம்மளுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்யூட் போர்டு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க சிப்பு எல்லாமே சேர்த்து ஃபேனோட ஸ்பீடை பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த சிப் பார்த்தோம்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு பேசிக் கூலரோட ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். ஸோ இதனால தான் நம்மளுக்கு டக்குன்னு கூலிங் ஆகுது. அண்ட் உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடு இன்னொரு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தோம்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்க அலுமினியம் பேட் அப்புறம் காப்பரோட இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக கூலிங் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு கூலிங் நடக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் ஒரு கூலரோட ஃபங்க்ஷன்ஸ். அது யூஸ் பண்ண வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே கூலிங் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அன்பிளக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ சடனாக உங்களுக்கு கூலிங் எல்லாமே ட்ராப் டவுன் ஆகி உங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் டெம்பரேச்சர் ஈஸியாக உங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் டெம்பரேச்சர் இதில் பட்டு ஸோ உடனே இதில் பட்டு உங்களுக்கு லைட்டாக வார்ம்னஸ் தெரியும். ஸோ ஹீட்டிங் மிஷின் மாதிரி தெரியும், லைட்டாக வார்மாக மட்டும் இருக்கும் உங்களுக்கு. யூஸ் பண்ண வரைக்குமே நான் வந்து கேமராஸ் யூஸ் பண்ணேன். ஸோ கேமரா யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு செக் பண்ணும்போது கேமராஸ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணாலே எந்த ஃபோன் வந்து கேமரா ஓவர் ஹீட் ஆகும். ஆனால் அந்த டைமில் பார்த்தோம்னா இந்த கூலர் நான் யூஸ் பண்ணி கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப குறைஞ்சிச்சு. அந்த கேமராவும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சு. இப்போ நம்ம ரெகுலராக கேமரா வந்து ஓவர் ஹீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸோ கேமராஸோட ஃபோக்கஸ் என் ஃபோனில் ஃபோக்கஸ் அடிக்கடி அவுட் ஆயிரும். ஏன்னா அதை நான் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கேமராவோட ப்ராசஸிங் கொஞ்சம் இதாகி அவுட் ஆயிரும். அந்த கூலர் நான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இஷ்யூலாம் இல்லாமல் கொஞ்சம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபோன் டெம்பரேச்சர் அதிகமாக அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொஞ்சம் குறையும். ஆனால் கூலர் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு. கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அது என்னோட ஃபோனில். பட் நீங்கள் கேமராவோட ஃபோனில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. ஓகே, ஸோ கூலர் பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் பெஸ்ட்டு கூலர் தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ கேம் விளையாடும்போது ஆகட்டும் எல்லாமே இந்த கூலர் நல்லா வேலை செஞ்சு. ஸோ நான் பப்ஜிலாம் விளையாடும் போது பார்த்தோம்னா யூஸ் பண்ண வரைக்கும் கூலர் யூஸ் பண்ணாமல் விளையாண்ட வரைக்கும் அந்த டிகிரி நல்லா போச்சு. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த கூலர் பார்த்தோம்னா நான் யூஸ் பண்ண பப்ஜி விளையாண்டுருக்கும் போது நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஃபோன் ஹீட் ஆகலை. ஸோ நான் கூலரே யூஸ் பண்ணாமல் திடீர்னு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் இருந்தாலுமே கூலர் பார்த்தோம்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பில்டை பற்றி பார்த்தோம்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாக நல்லா ஒரு காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, வெயிட்டே இல்லை சுத்தமாக. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கோசரம் நம்மளுக்கு ஒரு இன்டிகேட்டட் சிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் L1, L2, L3 மோடெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெகுலராக கூலர் யூஸ் பண்ணும்போது வரைக்கும் உங்களுக்கு கூலிங்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த கூலரை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த அட்மாஸ்ஃபியரிக் ஏரியாவில் திருப்பி நம்மளுக்கு இன்டேக் எடுத்து ஸோ லைட்டாக கூலரை வந்து உங்களுக்கு லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ நீங்கள் ஹீட் ஆகாது, சும்மா தொட்டு பார்க்கும்போது லைட்டாக சூடாகும் போது நமக்கு தெரியும். மற்றபடி இந்த கூலர் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த கூலரை பற்றி பேசியாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா இப்போ கரண்ட்டாக அமேசானில் பார்த்தோம்னா 1200 ரூபீஸுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரைஸுக்கு இந்த கூலர் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ கூலர் பார்த்தோம்னா அதோட வேலை நல்லா கரெக்டாக பண்ணுது. மினிமம் 35 டிகிரிக்கு கீழே தான் நம்ம ஃபோனை மெயின்டைன் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு ரேண்டம் கேமர் அப்பப்போ விளையாடுவீங்க அண்ட் உங்கள் ஃபோனும் அந்த ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்ஜெட்டு இந்த கூலர் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கூலர் பார்த்தோம்னா ஒன்றும் பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. நல்ல ஒரு கூலிங், ஆனால் உங்களுக்கு ஐஸ் அளவுக்குலாம் கூலிங் ஆகாது. உங்கள் ஃபோனை மினிமம் 35 டிகிரிக்கு கீழே நல்லா மெயின்டைன் பண்ணும். உங்கள் ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகவும் கூடாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு. பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, see you, bye.